பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகியவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். சாத்தானானவன் கட்டி வைத்திருக்கிறவன், கெப்ட் பவுண்ட். அவன் மனிதர்களை கட்டுகிறவன், வியாதி கட்டுகளை கட்டுகிறவன், பிரச்சனைகளை கட்டுகிறவன், போராட்டத்தில் கட்டுகிறவன், மரண கட்டுகளை கட்டுகிறவன். அவனுடைய வேலை கட்டுகிறது தான். அவனால் கட்ட முடியும், ஆனால் கட்டவிழ்க்க முடியாது. பிரச்சனை கொடுக்க முடியும், பிரச்சனை தீர்க்க முடியாது. வியாதியை கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியாது. பிரச்சனை கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியாது. இங்கே 18 வருஷமாய் ஒரு குமாரத்தி, ஒரு பெண்ணை அவன் கட்டி வைத்திருந்தான். வியாதி கட்டிலே அவன் கட்டி வைத்திருந்தான். வியாதியாய் கிடந்தான். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 18 வருஷமாய் அவள் கட்டப்பட்டிருந்தாள். அந்த கட்டப்பட்டிருந்த அந்த பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கட்டிலிருந்து விடுதலை அல்லது அவிழ்த்து விட, கட்டுவது எளிது, அதை அவிழ்ப்பது மிக கஷ்டம். 1 வருஷமா 2 வருஷமா இல்லை, 18 வருஷமாய் சாத்தானானவன் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தான். தன்னுடைய அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். தன்னுடைய செயல்பாட்டுக்கு இணையாக வைத்திருந்தான். தான் நினைப்பதை செய்களாக மாற வேண்டும் என்று வைத்திருந்தான். நரகத்துக்காக அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசானவன் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை, மக்களை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அவர்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அவர் படித்தவர்களாக இருந்தாலும் அல்லது உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களையும் பிசாசு தனக்கு அடிமையாக வைத்து கொள்வது மிக சுலபமாக செய்கிறதை பார்க்கிறோம். பெரிய பெரிய படித்துள்ள எல்லாரும் போயிட்டு விக்கிரகத்துக்கு முன்னால் அவர்கள் கீழே விழுந்து உருளுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கி சாத்தானுக்கு சவால் விடுகிற ஒரே ஒரு கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் தான், ஜெபிக்கிற கூட்டம். ஜெபிக்கிற கூட்டம் படிக்காமல் இருக்கலாம், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், ஒரு குடிசையில் கூடியிருக்கலானால் முழங்கால் படுகிற பொழுது சாத்தான் நடுங்குவான். ஒரு படித்தவனுக்கு சாத்தான் நடுங்குவது கிடையாது, ஒரு பட்டதாரிக்கு சாத்தான் நடுங்குவது கிடையாது, ஒரு அரசியல்வாதிக்கு சாத்தான் நடுங்குவது கிடையாது. சாத்தான் நடுங்குவது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி, ஒரு ஏழை சகோதரன், ஏழை சகோதரி முழங்கால் படுகிற பொழுது சாத்தான் நடுங்குறவனாய் காணப்படுகிறான். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய் கட்டுகளை அவிழ்க்கிறார், பிசாசை துரத்துகிறார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த 18 வருஷமாய் கட்டியிருந்த அந்த சகோதரியை பார்த்து அந்த கட்டிலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டுமே என்று சொல்லி விடுதலையாக்கினார். ஆனால் பரிசேயர்களோ இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, இதில் எப்படி அவிழ்த்த முடியும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களுடைய ஆடு மாடு ஒரு குழியில் விழுந்துட்டால் நீங்கள் அதை காப்பாற்றாமல் இருப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்கு உள்ள உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் நீங்கள் ஆஸ்பத்திரி போகாமல் இருப்பீங்களா? சுகம் கொடுக்க நீங்கள் தேடாமல் இருப்பீங்களா என்று சொல்லி கேட்டார். கேட்கிற பொழுது வசனம் 17 சொல்லப்படுகிறது, ஜனங்கள் வெட்கப்பட்டார்கள், ஜனங்கள் கூனி குறுகினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்குற ஒவ்வொரு கேள்விகளிலும் அவர்கள் வெட்கப்பட்டவர்களாக காணப்படுந்தாங்க. அவங்க வெட்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் உள்ளம் தைக்கப்பட்டது. அவருடைய உள்ளம் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே தான் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். ஓய்வு நாளில் செய்வது சரிதான் என்று சொல்லி நிரூபித்தார். ஆகவே தான் கற்றிலிருந்து விடுதலை, கற்றிலிருந்து வெளியே கொண்டு வர இயேசுவானவர் நேரம் காலம் பார்க்கல, எல்லா நாட்களையும் அவர் ஊழியத்திற்கு பயன்படுத்தினார். இன்றைக்கி நல்ல நாள் கெட்ட நாள் என்பதுமே கிடையாது, ஓய்வு நாள் வேலை நாள் ஒன்றுமே கிடையாது. எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் வேலை செய்ய முடியும், வேலை செய்யலாம், அல்லது ஊழியம் செய்யலாம், அல்லது கற்றிலிருந்து விடுதலை கொடுக்கலாம். ஆகவே இந்த கற்றிலிருந்து விடுதலை கொடுக்க, இந்த கட்டை அவிழ்த்து விட இயேசுவானவருக்கு மட்டுமே அதிகாரம் இருந்தது, இயேசுவானவருக்கு மட்டுமே அதில் பொறுப்பு இருந்தது. அதைவிட அவரால் மட்டுமே முடியும். சாத்தான் கட்டி போட முடியும், இயேசுவானவர் கட்டவிழ்க்க முடியும். இயேசுவானவர் கட்டவிழ்த்திருந்தார். அவர் கட்டவிழ்த்த பிறகு அவள் பரிபூர்ண சுகம் பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த வார்த்தை கேட்குற யாருடைய வாழ்க்கையில் என்ன கட்டுகளாக இருந்தாலும், வியாதி கட்டுகள் இருக்கலாம், பணம் இல்லை என்கிற கட்டு இருக்கலாம், தரித்திர கட்டுகள் இருக்கலாம், வேலைவாய்ப்பு இல்லை என்ற கட்டு இருக்கலாம், எந்த கட்டில் திருமணம் ஆகலை என்ற கட்டுகள் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற கட்டுகள் இருக்கலாம். அந்த கட்டுகளிலிருந்து கட்டவிழ்ப்பது இயேசு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டவிழ்க்க விரும்புகிறார், கட்டவிழ்ப்பார். ஆக ஜெபிப்போம், விசுவாசிப்போம், கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலையாகி
இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் கட்டவிழ்க்கப்பட சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனை ஆண்டுகளாக கட்டிருந்தாலும் இந்த நாளிலே கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.